உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்காது. உங்க விசுவாசிகளுக்கு விவரம் தெரியும் போது அவங்களும் உங்களை, அப்போ உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி, உங்க தலைமைத்துவத்துக்கு ஏற்ற வளர்ச்சி, அழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி, அபிஷேகத்துக்கு ஏற்ற வளர்ச்சி, ஊழியத்துக்கு ஏற்ற வளர்ச்சி, பொறுப்புக்கு ஏற்ற வளர்ச்சி, நிறைய அனுபவங்களை நான் சொல்லிட்டே போவேன். ஆமென். இஸ்ரேலுக்கு போறீங்க, சுத்தி பார்க்க போறீங்க, ஒரு கைடு அங்க வச்சிருப்பான். நீங்க எனக்கு பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்குன்னு சொல்லி நீங்க ஒத்தையில நீங்க சுத்தி பார்க்க முடியாது. நீங்க இறங்கின உடனே ஒரு கைடு வருவான். அந்த கைடு, அந்த கைடு கேட்ட வளர்ச்சி அவன்கிட்ட இருந்தாதான் உங்களை எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பான், சுத்தி காட்டி விளக்கம் கொடுப்பான். இது இயேசு படுத்த இடம், இது இயேசு சாப்பிட்ட இடம், இது இயேசு பிரசங்கித்த இடம், இது இயேசு ஜெபித்த இடம், இது இயேசு செத்த இடம், இது இயேசு சிலுவையில் அடைஞ்ச இடம், இது உயிர்த்தெழுந்த இடம், இது பரமேறின இடம், இது யூதாஸ் இருந்த இடம், யூதாஸ் காட்டி கொடுத்த இடம், இது பேதுரு வீடு, இதெல்லாம் அந்த கைடு சொல்லுவான். அந்த கைடுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாம அவன் ஒரு கைடா இருந்தா உங்களுக்கு என்ன லாபம்? பேதுரு வீட பவுல் வீடுமா, பவுல் வீட பேதுரு வீடுமா. வழிகாட்டின்னா வழிகாட்டிக்குரிய அந்த வளர்ச்சி இருக்கணும். ஊழியக்காரங்கள்லாம் கர்த்தருடைய வழிகாட்டியா இருக்கிறாங்க தேவ ஜனங்களுக்கு. அதுக்கேற்ற வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கான்னு யோசித்து பாருங்க. எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 50 எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குப்பையில் போடுங்க. 50 வருஷம் பிச்சை எடுத்து கோடி சேர்த்தாலும் நீ பிச்சைக்காரன் தான். 50 வருஷம் பிச்சை எடுத்து 10 வீடு வாங்கினாலும் நீங்க பிச்சைக்காரன் தான். கோட்டு போட மனசு வராது. கோட்டு போட என்னதான் ஸ்டைலா பேசினாலும் காலையில் 6 மணி ஆனவனே அம்மா அம்மா காணிக்கை கொண்டு உண்டியில போட்டுற, அம்மா தசமாத கொண்டு உண்டியில போட்டுற, அம்மா பொருத்தனை காணிக்கை சர்ச்சை கொண்டு வந்துடுற, அம்மா கொரோனா வந்தாலும் காணிக்கை கவர்ல போட்டு உண்டியில கொண்டு வந்து போட்டுற, அம்மா என்னையா இனி வளரலையா? நீ பிச்சை எடுத்தா பிச்சைக்காரன் தான். கோட்டு போட்டா பெரியாளா, சிப்பா போட்டா பெரியாளா, சாமன தலைவர்னா பெரியாளா? அந்த ஸ்தானத்துக்கு தக்க வளர்ச்சி இல்லைன்னா உங்களை மதிக்க முடியாது ஐயா. இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஒரு கிராமத்திலே ஊழியம் செஞ்சாலும், சின்ன 25 விசுவாசி சபை வச்சாலும், நீங்க ஒரு வளர்ச்சியை ஜனங்களுக்கு காட்டி தான் ஆகணும். ஆமென். நான் கிராமத்தில் தான் நான் ஊழியம் செய்றேன், இஷ்டம் போல வாழ முடியாது ஐயா. அந்த ஜனங்க ஒரு வளர்ச்சியை தேடுது. அந்த ஜனங்க ஒரு வளர்ச்சியை தேடுது. புதிய பிரசங்கத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குது, புதிய வெளிச்சத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, புதிய கிருபையை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, புதிய அபிஷேகத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. இல்லை எதுவுமே இல்லாமல் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேலே ஒரு வளர்ச்சி இல்லைன்ற ஒரு சீலை குத்திடுவாங்க. எங்கள் பாஸ்டர் ஒரு பிரயோஜனம், எப்பவுமே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற நீசியா சொல்லிடுவாங்களே. ஸ்தானத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்க வேண்டும். முதலாவது அது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதான ஒரு ஸ்தானத்துக்கேற்ற வளர்ச்சி. நான் பெரியாள் சொல்லிட்டு போறது பிரச்சனையே கிடையாது. அந்த வளர்ச்சியோடு நீங்க அதை சொல்லி பழகுங்க. நான் முன்பு அப்படி இருந்தேன், இப்போ நான் வளர்ந்துட்டேன். ஆமே, என் வயசுக்கு தக்க வளர்ச்சி, என் ஸ்தானத்துக்கு தக்க வளர்ச்சி அண்ட இருக்குன்னு சொல்லுங்க. உலகமே உங்களை மதிக்குங்க. இன்னைக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தலைவர்களுக்கு இல்ல, சபை போதவர்களுக்கு இல்ல. அப்ப நீங்க வளரல. நீங்க எத்தனை பெந்தகோஸ்தே சபை வச்சிருந்தாலும் சரி, ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, இந்த சண்டை எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏரியா சண்டை, தாலுகா சண்டை, கேவலமா இருக்குயா. குழந்தைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி, குழந்தைங்க ஒரு முட்டையை பாதி பாதியா பிச்சு சாப்பிடுங்கன்னா அங்க 2 பேருக்கும் சண்டை தான் வரும். கடைசியில் முட்டை கீழே விழுந்து பிஞ்சு விழுந்துரும். ஒரு குழந்தை கையில் ஒரு முட்டையை கொடுத்து 2 பேரும் பாதி பாதி சாப்பிடுங்கன்னா 2 குழந்தைங்க சாப்பிடுன்றீங்களா? குப்பைக்கு தான் போவோம். அவன் எனக்கு பாதிப்பான், இவன் எனக்கு முக்கால் வாசி, அம்மா என்கிட்ட தான் கொடுத்தாங்க, அவன் நான் பங்கு வைப்பான். இவன் சொல்லுவான் அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் தான் பங்கு. தாலுகால சண்டை, வட்டத்தில் சண்டை, மாநிலத்தில் சண்டை, டிஸ்ட்ரிக்ட்ல சண்டை. கேவலம் ஐயா. என்னையா வளர்ச்சி இருக்கு ஊழியக்காரங்க கிட்ட? எல்லாத்தையும் ஐக்கியமா இருங்க, அன்பா இருங்க. நீ சர்ச்சில் போதிச்சுட்டு நீ சண்டை போட்டுட்டு அலையிற. 1000 டினாமினேஷன், 1000 பிஷப்புங்க, சண்டை சண்டை, ஏரியா சண்டை, தாலுகா சண்டை, டிஸ்ட்ரிக்ட் சண்டை, மாநில சண்டை. ஐயோ, வீட்டுக்கு வீடு சண்டை, பக்கத்து தெருவில் ஒரு சர்ச்சு இருந்தா இந்த சர்ச்சுக்கு அந்த சர்ச்சுக்கு சண்டை. இன்னும் வளர்ச்சி இல்லாத ஒரு ஊழியக்காரங்க நீங்க. ஆமென். எல்லாரோட ஐக்கியமா இருங்க, எல்லாரோட அன்பா இருங்க, எல்லாரோட சமாதானமா இருங்க. யார் எதை கொண்டு போறோம்? ஒன்னும் கொண்டு போறது இல்லை. மில்லிகிரகாம் செத்தார், என்னையா கொண்டு போனாரு? டிஎல் மோடி செத்தார், என்ன கொண்டு போனார்? சீனாவில் பல 1000 கோடிக்கு சொத்து ஆண்டவருக்கு வாங்கின ஹட்சன் டெய்லர் செத்து போனார், என்ன கொண்டு போனார்?
உலகம் முழுதும் டிஎல்சி சபையை ஸ்தாபிச்ச மனுஷன் என்னத்தை கொண்டு போனார்? ஜான் வெஸ்லி என்னத்தை கொண்டு போனார்? ஒன்னும் கொண்டு போக முடியாது. 38 ட்ரஸ்ட் வச்சு உலகத்துல பல இடத்துல இருந்து பணம் வாங்கின JJY அருள் சாகும் போது அனாதையா செத்தார். ஆஸ்திரேலியால இருந்து மாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் பால் கறந்து குடிச்சு தானும் தன் 4 பெண் பிள்ளைகளையும் வளர்த்தவர் சாகும் போது பெண் பிள்ளைகளும் பக்கத்துல இல்ல, மனைவியும் பக்கத்துல இல்ல. அப்படியே பாடி பில்டர் மாதிரி சூப்பரா எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. கொரோனாக்கு அதெல்லாம் தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, எந்த ஜாதின்னு கொரோனா பார்க்கல, நீ எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணு கொரோனா பார்க்கல, நீ எந்த மாட்டு பால் குடிக்கிறன்னு அந்த கொரோனா பார்க்கல. கத்த சொன்னார், ஒன்னு கூட்டு போய் சொன்னார், வா. யார் சொன்னா? கொரோனாவுக்கு சொன்னாராம், இவனை கூட்டு போயிருன்னு. அது சொல்லிச்சு, நீ எக்ஸசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஆஸ்திரேலியா மாட்டு பால் குடிச்சாலும் பரவாயில்ல, நீ 38 ட்ரஸ்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கத்த சொன்னாரு, கொரோனா சொல்லிச்சு, நீ என் கூட வந்துரு. தோத்திரம் போயிட்டாரு. பொண்டாட்டி முஞ்சும் மகமில்ல, பிள்ளைங்க முஞ்சும். ஐயோ, போட்ட சண்டை என்ன, போட்ட சண்டை என்ன. வெளிநாட்டில இருந்து இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் வர்ற டப்பால கிஃப்ட் ஐட்டம் வந்துச்சு. அதெல்லாம் பேரலா இறக்கி அதெல்லாம் திறந்து பார்த்து அதுல இருக்கிற டாலரை எடுத்து அதுல இருக்கிற நகையை எடுத்து அதுல உயர்ந்த ரகத்தெல்லாம் நீ பிரிச்சு வச்சு சொத்து சேர்த்திய என்னத்தையா கொண்டு போன? என்னத்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கீங்களா? நீங்க வாங்கி உங்க சபை சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய நகை வரும், நிறைய டாலர் வரும். இவங்க எல்லாம் இறக்கி அங்கே ஒரு குடோனில் வச்சு அதெல்லாம் எரித்து அதில் இருக்கிற டாலரு, அதில் இருக்கிற அட்ரஸ் லெட்டரு, அதில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத பொருள் மாத்திரம் அங்கே வச்சு சாக்லேட் வச்சுருப்பான், பென்சில் வச்சுருப்பான், உடையிற பொம்மை வச்சுருப்பான், தேவையில்லாதெல்லாம் பேக் பண்ணி கிஃப்டாக கொடுத்துருவான். இதெல்லாம் எடுத்து எங்கேயா கொண்டு போனீங்க நீங்கள்? தலைவனு கேட்ட வளர்ச்சி இல்லையே.